ஆத்ம நமஸ்காரம். அத்தியாயம் 14. தட்சிணாமூர்த்தி. சீடர்: ஓ குருவே, மனம்தான் குரு என்றும், மனம்தான் மாபெரும் வடவிருட்சம், வாழ்வின் மரம் என்றும், அந்த மரத்தின் கீழ்தான் தட்சிணாமூர்த்தி பகவான் வீற்றிருக்கிறார் என்றும் கூறினீர்கள். இதையும் எனக்கு விளக்குமாறு வேண்டுகிறேன். ஆசிரியர்: மனம்தான் குரு என்பதும், மனம்தான் படர்ந்து விரிந்த வாழ்வின் மரம் என்பதும் முந்தைய அத்தியாயத்தில் கூறப்பட்ட பானை மற்றும் புகையின் உதாரணத்தின் மூலம் வெளிப்படும். பானையின் வாய் மூடப்பட்டிருக்கும் வரை புகை அதற்குள்ளேயே இருந்தது. அது அடைக்கப்பட்டிருந்ததால் நம்மால் புகையை காண முடியவில்லை. பானைக்குள் இருந்தபோது புகை தன் குணத்தை இழந்துவிடவில்லை. மூடி திறக்கப்படும் போது அதே புகைதான் வெளியே பரவுகிறது. அது பரவும் போது மட்டுமே உங்களால் புகையை காண முடிகிறது. புகை உள்ளே இருந்தாலும் சரி, வெளியே இருந்தாலும் சரி, அது ஒன்றுதான். அதேபோல் நமது மனமும் நமக்குள்ளே இருந்த போதும் சரி, வெளியே வந்த போதும் சரி, ஒன்றுதான். கட்டுப்பாட்டுக்குள் இருக்கும் இந்த மனமே உண்மையான குரு, தலைவன் ஆகும். சுற்றிலும் நாம் காணும் இந்த உலகத்தின் வளர்ச்சியே சம்சார விருட்சம் ஆகும். இந்த வளர்ச்சிக்கு காரணம் நமது சொந்த மனமே. இந்த சம்சார விருட்சத்தின் வேரில் அமைந்துள்ள இந்த மனம் தெற்கு நோக்கி பரவுகிறது. அதனால்தான் இந்த மனம் தட்சிணாமூர்த்தி அல்லது தெற்கின் அதிபதி என்று அழைக்கப்படுகிறது. இந்த மனமே உண்மையான குரு. சீடர்: சுவாமிஜி, உண்மையான குரு நமது இதயத்திற்குள், புருவ மத்தியிற்குள், புருவங்களின் மத்தியில் இருக்கிறார் என்று உங்களால் கூறப்பட்டது. இப்போது அது சம்சார விருட்சத்தின் வேரில் இருப்பதாக கூறுகிறீர்கள். தயவு செய்து இந்த குழப்பத்திலிருந்து என்னை விடுவியுங்கள். ஆசிரியர்: தெற்கு என்பதன் மூலம் நீங்கள் என்ன புரிந்து கொண்டிருக்கிறீர்கள்? சீடர்: நாம் கிழக்கை நோக்கி பார்த்தால் நமது வலது கை பக்கமே தெற்கு ஆகும். ஆசிரியர்: கிழக்கு எது? சீடர்: சூரியன் உதிக்குமிடமே கிழக்கு. ஆசிரியர்: இது முற்றிலும் தவறு. உங்கள் தாயின் கருப்பையிலிருந்து வெளியே வருவதற்கு முன்பு உங்களுக்கு வடக்கு, கிழக்கு, தெற்கு மற்றும் மேற்கு பற்றிய ஏதேனும் எண்ணம் இருந்ததா? சீடர்: இல்லை. ஆசிரியர்: இந்த 4 திசைகளை பற்றிய எண்ணம் உங்களுக்கு எப்போது ஏற்பட தொடங்கியது? சீடர்: நான் பிறந்த பிறகு எனக்கு புரிந்து கொள்ளும் சக்தி வர தொடங்கிய போது. ஆசிரியர்: நீங்கள் பிறக்கவில்லை என்றால் உங்களுக்கு என்று ஒரு உருவம் இருக்குமா? சீடர்: இல்லை. ஆசிரியர்: உங்களுக்கு உருவம் இல்லை என்றால் தொடக்கம் மற்றும் முடிவு போன்ற காலத்தை பற்றியோ அல்லது வடக்கு, தெற்கு, கிழக்கு மற்றும் மேற்கு போன்ற இடத்தை, வெளி பற்றியோ உங்களுக்கு ஏதேனும் கருத்து இருக்குமா? சீடர்: இல்லை. ஆசிரியர்: அது மட்டுமல்ல, நீங்கள் தூங்கும்போது மேலே குறிப்பிடப்பட்ட காலம் மற்றும் இடம் பற்றிய கருத்துக்கள் உங்களுக்கு இருக்கிறதா? சீடர்: இல்லை. ஆசிரியர்: அது உங்களுக்கு எப்போது ஏற்படத் தொடங்கியது? சீடர்: நான் என்பதை உணரத் தொடங்கிய போது மட்டுமே. ஆசிரியர்: அப்படியானால் இந்த இரு கருத்துக்களையும் கொண்டிருந்தது யார்? சீடர்: நான் தான். ஆசிரியர்: எனவே நீங்கள் தான் இந்த இடத்தை பற்றிய எண்ணத்தை கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் உங்களுடைய உண்மையான வடக்கு, கிழக்கு, தெற்கு மற்றும் மேற்கு எது என்று எனக்கு சொல்ல முடியுமா? சீடர்: இல்லை. ஆசிரியர்: நீங்கள் பள்ளியில் படித்திருக்கிறீர்களா? சீடர்: ஆம். ஆசிரியர்: உலக வரைபடத்தை பார்த்திருக்கிறீர்களா? சீடர்: ஆம். ஆசிரியர்: அந்த வரைபடத்தில் வடக்கு, கிழக்கு, தெற்கு மற்றும் மேற்கு எது? சீடர்: மேல் பகுதி வடக்கு, கீழ்ப்பகுதி தெற்கு. ஆசிரியர்: அப்படியானால் உங்களுடைய மேல் பகுதி எது? சீடர்: என் தலை. ஆசிரியர்: ஆம். மேல் பகுதி வடக்கு, அது நமது தலை ஆகும். நமது குருவாகிய மனம் இந்த தலைக்குள் புருவ மத்தியில், புருவங்களின் மத்தியில் அமர்ந்து தெற்கு நோக்கி பார்க்கிறது. அதனால்தான் நமது மனம் தட்சிணாமூர்த்தி அல்லது தெற்கின் அதிபதி என்று கூறப்படுகிறது. சீடர்: வடக்கு மற்றும் தெற்கு என்றால் என்ன என்பதை நான் இப்போது புரிந்து கொண்டேன். தயவு செய்து கிழக்கு மற்றும் மேற்கு எது என்று எனக்கு சொல்லுங்கள். ஆசிரியர்: கிழக்கு என்றால் பூர்வம் என்று பொருள், அதற்கு முன்னால் என்றும் பொருள். சீடர்: முன்னால் என்று சொல்வதற்கு ஏதேனும் ஒரு பொருள் தேவையல்லவா? ஏதேனும் ஒன்று இல்லாமல் நாம் எவ்வாறு முன்னால் என்று கூற முடியும்? ஆசிரியர்: எந்த ஒரு பொருளும் இல்லை என்றால் நம்மால் முன்னால் என்றோ பின்னால் என்றோ கூற முடியாது. ஆனால் நாம் எப்போதும் காண்பது எது? சீடர்: நாம் இந்த உலகத்தை காண்கிறோம். ஆசிரியர்: எனவே உலகம் இல்லை என்றால் ஏதேனும் இருக்க முடியுமா? சீடர்: இல்லை. ஆசிரியர்: எனவே உலகத்தின் முன்பகுதியை தான் நாம் கிழக்கு என்கிறோம். அதுவே தோன்றும் இடமாகும். அப்படியானால் இந்த உலகம் எங்கிருந்து தோன்றியது? சீடர்: அது நம்மிலிருந்தே தோன்றியது. ஆசிரியர்: நம்மில் எந்த இடத்திலிருந்து உலகம் தோன்றுகிறது? சீடர்: நமது சிரசிலிருந்து, தலையிலிருந்து. ஆசிரியர்: சிரசிலிருந்து தோன்றுகிறது என்றால் நம்மால் உலகத்தை எப்போதும் காண முடியுமா? சீடர்: இல்லை. ஆசிரியர்: ஏன்? எந்த நேரத்தில் நம்மால் அதை காண முடியாது? சீடர்: நாம் தூங்கும்போது. ஆசிரியர்: அப்போதும் உலகத்தை பற்றிய ஏதேனும் எண்ணம் இருக்கிறதா? சீடர்: இல்லை. ஆசிரியர்: அப்படியானால் என்ன நடக்கிறது? சீடர்: அப்போதும் உலகம் உள்ளே அசையாமல் அமைதியாக இருக்கிறது. ஆசிரியர்: காரணம் என்ன?
சீடர், ஏனெனில் அந்த நேரத்தில் நமது உயிர் நமக்குள்ளேயே கட்டுப்படுத்தப்பட்டுள்ளது. ஆசிரியர், உலகம் எப்போது தோன்றியது? சீடர், நான் விழித்தபோது. ஆசிரியர், நீங்கள் தூக்கத்திலிருந்து எழுந்தபோது அது எங்கிருந்து வந்தது? சீடர், ஜீவனிடமிருந்து. ஆசிரியர், அது ஜீவனிடமிருந்து எவ்வாறு வெளிவந்தது? சீடர், நான் விழித்த பிறகு ஜீவன் உள்ளேயும் வெளியேயும் இயங்கும் போது. ஆசிரியர், அந்த நேரத்தில் ஜீவன் எதன் வழியாக இயங்குகிறது? சீடர், நாசி துவாரங்களின் மூக்கின் வழியாக உள்ளேயும் வெளியேயும் இயங்குகிறது. ஆசிரியர், நாம் தூங்கும்போது அது எந்த திசையில் செல்கிறது? சீடர், அன்னத்திற்கு சற்று மேலே உள்ள 2 துவாரங்களின் வழியாக. ஆசிரியர், அப்படியானால் நீங்கள் எழுந்தபோது ஜீவன் எந்த இடத்திலிருந்து வெளிவந்தது? சீடர், சுஷும்னாவிலிருந்து, அதாவது மூக்கின் அடிப்பகுதியில் உள்ள புள்ளியிலிருந்து மூக்கு வரை. ஆசிரியர், உள்ளேயும் வெளியேயும் இயங்கும் அந்த ஜீவன் முழுமையாக வெளியேறிவிட்டால் என்ன நடக்கும்? சீடர், நாம் பிணமாக இறந்து விடுவோம். ஆசிரியர், அந்த இறந்த உடலுக்கு ஏதேனும் உலகம் இருக்கிறதா? சீடர், இல்லை. ஆசிரியர், ஏன்? சீடர், ஏனெனில் அதில் ஜீவன் இல்லை. ஆசிரியர், அப்படியானால் அந்த ஜீவன் எவ்வளவு தூரத்திற்கு வெளியே இயங்குகிறது? சீடர், மூக்கின் அடிப்பகுதியிலிருந்து அதன் நுனி வரை. ஆசிரியர், அப்படியானால் ஜீவன் எங்கிருந்து வெளியேறுகிறது? சீடர், மூக்கின் நுனியிலிருந்து. ஆசிரியர், மூக்கின் நுனியில் ஜீவன் இல்லை என்றால் அங்கே ஏதேனும் உலகம் இருக்குமா? சீடர், இல்லை. ஆசிரியர், அப்படியானால் அது என்னவாக மாறுகிறது? சீடர், பிணமாக, இறந்த உடலாக. ஆசிரியர், ஏன்? சீடர், ஏனெனில் ஜீவன் இல்லை. ஆசிரியர், ஜீவன் இருக்கும் அனைத்து நேரங்களிலும் உலகம் இருக்குமா? சீடர், இல்லை. ஆசிரியர், ஏன்? சீடர், ஏனெனில் ஜீவன் அதன் தோற்றுவாயான சுஷும்னாவில் இன்னும் அசையாமல் ஒடுங்கி இருக்கிறது. ஆசிரியர், அப்போதும் உலகம் இருக்கிறதா? சீடர், இல்லை. ஆசிரியர், எந்த ஒரு உயிரினத்தாலும் இந்த உலகத்தை அளவிட முடியாது. ஆனால் நான் இப்போது அதை செய்வேன். இது ஒரு கட்டை விரலின் நீளத்திற்கு மட்டுமே சமமானது. ஆனால் ஜீவன் மூக்கின் அடிப்பகுதிக்கு மேலே சென்றால் இந்த உலகத்தை பற்றிய ஏதேனும் எண்ணம் அங்கு இருக்குமா? சீடர், இருக்காது. ஆசிரியர், எனவே இந்த உலகத்தின் நீளம் மூக்கின் நீளத்திற்கு சமமானது. மூக்கின் நீளத்திற்கு அப்பால் எந்த உலகமும் இல்லை. இந்த உலகம் பிரகிருதியிலிருந்து தோன்றியது. இந்த பிரகிருதியின் வழியாக உயிர் ஆற்றல் மூக்கின் வழியே மேலும் கீழுமாக இயங்கும் போது நமக்கு உலகம் என்ற ஒன்று ஏற்படுகிறது. அந்த தோற்றுவாயில் பிராணன் இருக்கும்போது உலகம் கிழக்கு திசையில் இருப்பதாக தோன்றுகிறது. அந்த தோற்றுவாயில் பிராணன் அசையாமல் ஒடுங்கி இருக்கும்போதுதான் சூரிய உதயம் நிகழ்கிறது. அதனால்தான் சூரியன் கிழக்கில் உதிப்பதாக கூறப்படுகிறது. சூரியன் மறையும் போது இருளாகி விடுகிறது. ஒளி இல்லாததால் அது இருளாக இருக்கிறது. ஒளி எங்கிருந்து வெளிப்பட வேண்டுமோ அந்த நேரம் சூரிய அஸ்தமனம் என்று அழைக்கப்படுகிறது. அதனால்தான் சூரியன் மேற்கில் மறைகிறது என்று கூறப்படுகிறது. சீடர், அது எப்படி? சூரியன் கிழக்கில் உதிப்பதையும் மேற்கில் மறைவதையும் நாம் காண்கிறோமே. ஆசிரியர், சூரியன் ஆகாயத்திலிருந்து, வானத்திலிருந்து உதிப்பதை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? சீடர், ஆகாயம் என்று அழைக்கப்படும் இதிலிருந்து சூரியன் உதிப்பதை நான் பார்த்ததில்லை. ஆனால் நான் உண்மையில் அதிலிருந்து அது உதிப்பதை கண்டதில்லை. ஆசிரியர், எனவே சூரியன் உதிப்பதை நீங்கள் கண்டதில்லை. சூரிய உதயம் என்பதை பற்றி நீங்கள் கேள்வி மட்டுமே பட்டிருக்கிறீர்கள். சூரிய உதயத்திற்கு பிறகு நாம் எதை பெறுகிறோம்? சீடர், நமக்கு பகல் பொழுது கிடைக்கிறது. ஆசிரியர், பகல் பொழுதை பெறுவதற்கான ஆதாரம் என்ன? சீடர், நமக்கு ஒளி கிடைப்பதால். ஆசிரியர், இப்போது நேரம் என்ன? சீடர், பகல் நேரம். ஆசிரியர், இப்போது உங்களுக்கு ஒளி கிடைக்கிறதா? சீடர், ஆம். ஆசிரியர், அப்படியென்றால் உங்களுக்கு ஒளி கிடைக்கிறது என்றால் இந்த இடத்தை விட்டு நகரமலே அடுத்த அறையில் வைக்கப்பட்டுள்ள பொருட்களை பற்றி உங்களால் எனக்கு சொல்ல முடியுமா? சீடர், அங்கு செல்லாமல் அதை கூறுவது சாத்தியமற்றது. ஆசிரியர், உங்களுக்கு ஒளி கிடைத்துள்ளது. அப்படியென்றால் உங்களால் அதை ஏன் பார்க்க முடியவில்லை? சீடர், சுவர்களின் தடையின் காரணமாக. ஆசிரியர், இந்த ஒளியை மற்றொரு பொருள் எவ்வாறு தடுக்க முடியும்? உங்களிடம் உண்மையான ஒளி இல்லை. நீங்கள் ஒளியாக கருதுவது உண்மையான ஒளி அல்ல. இது இருளில் விளக்கேற்றுவதை போன்றது. இருட்டில் நீங்கள் எதை இரவு என்று அழைக்கிறீர்களோ அங்கு ஒரு விளக்கை ஏற்றுகிறீர்கள். அந்த விளக்கு அதன் திறனுக்கு ஏற்ப ஒளியை பரப்பும். அந்த ஒளி மிக பெரியதாக இருந்தால், உதாரணமாக அது சுமார் 10 சதுர மைல் பரப்பளவை மூடினால் அந்த ஒளியின் மூலம் அந்த பரப்பளவிற்குள் இருக்கும் பெரிய பொருள்கள் அனைத்தும் தெளிவாக தெரியும். ஆனால் இந்த ஒளிக்கு மிக அருகில் ஏதேனும் ஒரு பொருளை வைத்து அதன் மூலம் ஒளியை மறைத்தால் நாம் எதை மறைக்கிறோமோ அதற்கு பின்னால் உள்ள பகுதி இருளாகிவிடும். இதற்கு ஆதாரமாக விளங்குவது இந்த இருள்தான். அசல் நிலை இருளாகவே இருந்தது. இந்த இருளுக்குள் ஒரு ஒளி ஏற்றி வைக்கப்பட்டது. விளக்கு ஒளியை தரும் அதே முறையில்தான் அங்கே ஏதேனும் ஒரு தடை ஏற்படும் போது நமக்கு இருள் மட்டுமே காணப்படுகிறது. அதாவது விளக்கு ஒளியில் நாம் காண்பதைப் போல.
ஆகாயத்தில் உண்மையான சூரியன் உதிப்பதாக நாம் கருதும் போதுதான் நாம் உண்மையில் ஆகாயத்தில் இருளை காண்கிறோம். அத்தியாயம் 5இல் கூறப்பட்டுள்ளபடி ஆகாயம் என்பது நமது பிராணன் என்று நான் ஏற்கனவே உங்களுக்கு கூறியுள்ளேன். நமது ஆகாயத்தில் இந்த பிராணனை நாம் தக்க வைத்துக் கொண்டால் நமக்கு பகல் பொழுது கிடைக்கிறது. மனதின் விழிப்பே, அதாவது பரமாத்மாவின் விழிப்பே பகல் பொழுதாக மாறி நமக்குள் பிரகாசிக்கிறது. இந்த விழிப்பின் மூலம் பகல் தோன்றி சூரியன் நமக்குள்ளே உதித்து ஒளியை தருகிறது. இருள் கலைக்கப்படுகிறது. இந்த உண்மையான சூரியன் உதித்தால் நம்மை சுற்றியுள்ள ஒவ்வொரு பொருளையும் நம்மால் தெளிவாக காண முடியும். அங்கு எந்த ஒரு தடையும் இருக்காது. இந்த நிலையில் காலத்தை பற்றிய உணர்வோ அல்லது இருளோ அறியாமையோ இருப்பதில்லை. இந்த இருளில்தான் நாம் ஒளியை காண்பதாக கருதிக் கொள்கிறோம். இந்த ஒளிதான் உண்மையான ஆன்மாவை செல்ஃப் 3 குணங்களாக, அதாவது சத்துவம், ரஜஸ் மற்றும் தமஸ் என பிரிக்க காரணமாக இருக்கிறது. இந்த 3 குணங்களையும் ஒரே நீரோட்டமாக இணைத்து உங்களது உயிர் புள்ளியில் வைட்டல் பாயிண்ட் மனதை ஒருமுகப்படுத்தி உற்று நோக்கினால் அதுவே பிரகாசம், ஒளி ஆகும். அப்போது ஆகாயத்தில் வானத்தில் இருக்கும் சூரியன் மட்டுமே பகல் பொழுதை தருவதாக கூறப்படும். இப்போது சூரியன் உதிக்கவில்லை. சூரியன் உதித்த பிறகு அங்கே இருள் இருக்காது. சீடர்: சுவாமிஜி, தயவு செய்து வானத்தை நோக்கி பாருங்கள், அங்கே சூரியனை காண முடிகிறது. அதை பற்றிய உங்களுடைய கருத்து என்ன? ஆசிரியர்: அது உங்களுக்குள் இருக்கும் ஒளியின் பிரதிபலிப்பு மட்டுமே. இதற்கான சோதனை இதுதான். நீங்கள் உங்கள் கண்களை மூடிக்கொண்டு அதை பாருங்கள். உங்களால் அதை காண முடிகிறதா? சீடர்: இல்லை, என்னால் அதை காண முடியவில்லை. ஆசிரியர்: நீங்கள் கண்களை மூடும்போது அது ஏன் பிரகாசிக்கவில்லை? சீடர்: நான் என் கண்களை மூடிக்கொண்டதால் அது பிரகாசிக்கவில்லை. ஆசிரியர்: அப்படியென்றால் உங்களுடைய கண்களை திறக்கும் போது உங்களுக்கு ஒளியும் சூரிய வெளிச்சமும் எங்கிருந்து கிடைக்கிறது? சீடர்: என் சொந்த ஆன்மாவிலிருந்து, செல்ஃப். ஆசிரியர்: நீங்கள் கவனியுங்கள். நமக்குள் இருக்கும் சைதன்யம், உயிர் ஆற்றல், கோடிக்கணக்கான சூரியன்களின் பிரகாசத்திற்கு இணையான பிரகாசத்தை கொண்டது. ஆனால் இந்த பிரகாசம் பல்வேறு எண்ணங்கள், உணர்வுகள் மற்றும் ஆசைகளால் சிதறடிக்கப்பட்டு தேய்வடையும் போது நமக்குள் இருக்கும் சைதன்யம் மறைந்து விடுகிறது. நமக்கு வெளியே தோன்றும் இந்த சூரியன் நமது சொந்த சைதன்யத்தின் பிரதிபலிப்பு மட்டுமே ஆகும். வெளிப்புற நிகழ்வுகள் அனைத்தும் நமது சொந்த மனதின் பிரதிபலிப்பே ஆகும். இதனை நாம் எந்தவொரு சிரமமுமின்றி தெளிவாக காண முடியும். இப்போது கண்ணாடியை நம் உடலுக்கு நேராக பிடித்து அதற்குள் நம் உடல் பிரதிபலிப்பதை காண்கிறோம். இப்போது கண்ணாடியில் தெரியும் அந்த பிரதிபலிப்பிற்கு எதிராக நாம் எதையும் செய்ய முடியாது, ஏனெனில் அது வெறும் கண்ணாடியில் தெரியும் பிம்பத்தின் விளைவு மட்டுமே ஆகும். இதே முறையில் சூரியன் என்று அழைக்கப்படும் இந்த ஒளிரும் கதிர்களின் பிரதிபலிப்பை நாம் உற்று நோக்க வேண்டும். அத்தியாயம் 10இல் விவரிக்கப்பட்டுள்ளபடி நமது சொந்த பிராணன் வெற்று ஆகாயத்தில் ஒரு பிரகாசமான கோள வடிவத்தை, அகங்காரத்தை தோற்றுவித்துள்ளது போல உங்களுடைய கண்களை நீங்கள் மூட வேண்டும். நாம் நமது உள்நோக்கிய ஆற்றலின் ஓட்டத்தை ஒரே நேர்கோட்டில் ஒருங்கிணைப்பதில் வெற்றி பெறும் போது, அந்த ஆற்றல் சிதறி அழியாமல் இருக்க அனுமதிக்கப்படும் போது நாம் உண்மையான பகலையும் சூரிய வெளிச்சத்தையும் பெறுகிறோம். சீடர்: இது உண்மையாக இருந்தால் இரவு மற்றும் பகலின் சுழற்சி எவ்வாறு நிகழ்கிறது? ஆசிரியர்: நாம் இருளில் இருக்கிறோம் என்று நான் ஏற்கனவே உங்களுக்கு கூறியுள்ளேன். நாம் நமக்குள் பிரகாசிக்கும் போது இருள் விலகி பகலாகிறது. இந்த விளக்கு பிரகாசம் குறையும் போது அது இரவு ஆகிறது. இது கதவருகே விளக்கு எரிவதை போன்றதுதான். கதவு திறந்து இருக்கும் வரை விளக்கு வெளியேயும் ஒளியை பரப்புகிறது. ஆனால் கதவை மூடிவிடும் போது அது அத்தனையையும் இருளாக்கி விடுகிறது. இதே முறையில் நமது பிராணனாகிய சூரியன் நமக்குள்ளே பிரகாசிக்கும் போது அது அகங்காரத்தின் கதவை மூடி இந்த வெற்று இடத்தை ஒளியால் நிரப்புகிறது. நாம் அகங்காரத்தின் இந்த கதவை மூடி ஒளியை தக்க வைத்துக் கொள்ளும் போது அது நமக்கான உண்மையான பகலாகிறது. இதுவே நமக்கு உண்மையான பகல் மற்றும் இரவு பற்றிய உண்மை நிலை ஆகும். நாம் தூக்கம் மற்றும் விழிப்பு நிலைகளில் அனுபவிக்கும் பகல் மற்றும் இரவு என்று அழைக்கப்படுபவை அனைத்தும் இந்த உறக்க நிலையின் தற்செயலான கனவுகள் மட்டுமே ஆகும்.